வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான கார குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குழிப்பணியாரத்துக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவாவை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச ரவாவை நல்ல கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூடவே நல்ல புளிச்ச இட்லி மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் இட்லி மாவு கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம எப்போவுமே இட்லி தோசை ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிற மாவு லாஸ்ட் மாவு அது இட்லியும் சரியாக வராது, தோசையும் சரியாக இருக்காது. அந்த மாதிரி டைமில் லாஸ்ட் மாவை இந்த மாதிரி நம்ம குழிப்பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இட்லி மாவும் இல்லை அப்படின்னா இந்த 1/2 கப் இட்லி மாவுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ள ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்குவோம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பொருளுமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயோட அளவு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளையுமே வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிறப்ப கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு சீக்கிரமே வெங்காயம் வதங்கி வந்துடும். வதக்கிறப்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா நமக்கு வாசமாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் துருவல் இருந்து சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் இல்லைனாலும் நீங்கள் அதை விட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் வதக்கி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ தேங்காய் துருவலை கலந்துட்டு கூடவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது வறுத்த முந்திரி பருப்பு அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம இதையும் விட்டுறலாம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி எடுத்த எல்லா பொருளையுமே நல்லா ஓரளவுக்கு ஆற வச்ச பிறகு நம்ம மாவில் கலந்துக்கலாம். இது கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து கலந்துக்குவோம். நாம் வதக்கி எடுத்த எல்லா பொருளையும் மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இந்த அளவுக்கு திக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவு கலந்து எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ரவாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் குழிப்பணியார சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். எல்லா குழியிலையும் ஊற்றின பிறகு நம்ம ஒரு மூடியை போட்டு மிதமான சூட்டில் வேக வச்சிடலாம். இப்போ மூடியை போட்டாச்சு, நல்லா வெந்து வரட்டும். இப்போ குழிப்பணியாரம் ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. மறுபக்கமும் திருப்பி போட்டாச்சு. நல்லா 2 பக்கமும் செவந்து வந்த பிறகு இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ குழிப்பணியாரம் 2 பக்கமுமே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான கார குழிப்பணியாரம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.